ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் டைம்ஸ் வித் ரேவ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு நிறைய இருந்துச்சுன்னா அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, சீக்கிரம் காலியாயிரும். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பஜ்ஜி பேட்டர் நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம் பஜ்ஜி மாவுக்கு, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் ஸ்லைசஸ் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருந்தேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 ப்ரெட் எடுத்திருந்தேன். அதுவே வந்து மோர் தென் எனஃப், நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது அடிக்கடி செய்ய முடியாது, ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். எனக்கு வந்து அப்சர்வ் ஆகலை, இருந்தாலும் இது ஆயிலில் செய்கிற ஸ்நாக்குன்றதுனால ஈவினிங்கில் செய்ய வேண்டாம். என்னைக்காச்சும் ஒரு நாள்னால் செய்யலாம். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் டைமில் ஒரு மழை பெய்கிற டைம்லலாம் பஜ்ஜி செய்கிறதுக்கு பதில் இதை செய்யுங்க, ஓகேவா? அப்புறம் அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் எண்ணெயை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் ஒத்தி எடுத்துருங்க. இது சாப்பிட்டா நைட்டுக்கு வந்து லைட் ஃபுட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் வந்து இது சாப்பிட்டு நைட் வந்து ரசம் சாதம் அப்படி தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா நைட் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதுக்காக இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நான் ரொம்பவே ஹெவியாக சாப்பிட்டுட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.